வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் பிரச்சனை, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி வார்னிங்கு, ரிப்போர்ட் பண்ணா சேனல் போகுமா? ரிப்போர்ட் பண்ணா நம்மளோட சேனல் என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறேன். இதே மாதிரி 2 சேனல் மில்லியன் கணக்கு வச்சிருந்த சேனல் ஒன்று, லட்சக்கணக்காக வச்சிருந்த சேனல் ஒன்று, 2 சேனல் போயிடுச்சு இந்த ரிப்போர்ட் அடிச்சதுனால. அது போக வந்து நானே ஒரு மெயில் ஐடிக்கு ரிப்போர்ட் அடிச்சு ஒரு மெயில் ஐடியை வந்து நான் தூக்கியிருக்கேன். அதுவும் எப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமா பாட்டு ஹீரோ ஹீரோயின் வச்சு நிறைய பேர் எடிட்டிங் பண்ணி போடுறாங்க. அது நம்ம போடலாமா? இதனால வர பிரச்சனைகள் இது நம்ம சேனலில் போடலாமா? பெரிய பெரிய சேனலில் போட்டிருக்காங்களே, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியான இன்றைக்கி ஒரு வீடியோ தான் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இது வந்து இந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், இன்னொன்று தமிழ் சொல்லி இன்னொரு யூடியூப் சேனல். இதெல்லாம் வந்து அவங்க கேட்ட டவுட்டுக்காக தான் சொல்லேன். இல்லைன்னா என்ன திரும்ப நினைப்பாங்க, யூகமாக இவங்களாம் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட சில ஆடியன்ஸ் வந்து நினைக்கலாம். அவங்க கேட்டதுக்காக இது ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன். அது போக வந்து என்னோட சேனல் நேம் மாற்றினேன், அது என்ன ரீசனுக்காக நான் மாற்றினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ முடிஞ்ச உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சினிமா பாட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். சினிமா பாட்டில் வந்து நாங்கள் வந்து ஹீரோ ஹீரோயின் போட்டு வெளியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு அதை எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாட்டு எடுத்து போடுறோம். பெரிய பெரிய சேனலில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன சேனலாக இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூடியூப்ல லைசன்ஸ் வாங்கி பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்திருக்காது. இது 2 மெயின் ரீசனாக இருக்கும். இது போக வந்து இல்லை நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காப்பிரைட் பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் வந்து வெளியில் உள்ள வேற வேற ஃபோட்டோவை எடுத்து நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக காப்பிரைட் பிரச்சனை வரும். அவங்களுக்கெல்லாம் ஏன் வராமல் இருக்கலாம்னு பார்த்தா, யூடியூப்ல வந்து லைசன்ஸ் ப்ராப்பராக வாங்கிட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வராமல் இருக்கும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெயில் ஐடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்குனேன். அது எப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். அது எதுக்காக நான் வந்து பண்ணினேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட லோகோ வச்சு என்னோட வீடியோவை எடுத்து அவங்க வந்து அந்த மெயில் ஐடியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னோட லைவ்ல வந்து தெனவுட்டாக பேசினாங்க. நீ என்ன பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கடுத்து அந்த மெயில் ஐடியை நான் கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்ததுல நம்மளோட ஒரிஜினல் ஆடியோலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரோஸில் நம்மளோட ஒரிஜினல் ஆடியோ யூஸ் பண்ணவங்க அத்தனை பேர் வீடியோவும் கீழே வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட வீடியோவாக இருந்தாலும் சரி, லைவாக இருந்தாலும் சரி, அது போக வந்து ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கம்யூனிட்டி இதில் வந்து நம்ம குரோம் ப்ரௌசரில் போய் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ஆடியோ யார் யார் யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல கீழே வந்து வரும். அதில் வந்துட்டு நம்ம போய் நேராக டைரெக்டாக எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி அவங்க என்னோட வீடியோவை எடுத்து அவங்களோட ஐடியில் போட்டு என்னோட லோகோ யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க போயிருந்தாங்க. உடனே நான் வந்து ஸ்டேக்கு கொடுத்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் எழுதிட்டு, அது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போயிடும், மெயில் ஐடி கூட போயிடும். அதில் 2 வீடியோ போட்டிருந்ததுமே என்னோட வீடியோ. அது போக வந்து சூர்யாக்காவோட ஒரு வீடியோ நான் பேசியிருப்பேன், வீட்டுக்கு பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் ஒரு வீடியோ வந்து டச் வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோவும் சேவ் பண்ணிவிட்டு அதில் கொண்டு போய் போட்டுட்டு என்னோட லோகோவும் அதில் எடுத்து போட்டாங்க. நான் வேறு லோகோ மாற்றி என் வீட்டுக்காரோட இருக்கிற லோகோவை எடுத்து போட்டுட்டு சேனல் நேமும் நேசமணி மகேஷ்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ப்ராப்பராக அவங்க 3 மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக போயிட்டு நான் உடனே அவங்களுக்கு வந்து ஸ்டேக்கு கொடுத்து வார்னிங் கொடுத்தேன். மறுநாள் 12 மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயுமே அவங்க மெயில் ஐடி வந்து தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஒரிஜினல் வீடியோவோ நம்மளோட ஃபோட்டோவோ எது யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து ப்ராப்பராக நேராக வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த ஐடியோட இது நேம் கேட்பேன், அந்த ஐடியோட லிங்க்கு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் டேரெக்டாக வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரிஜினலாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்டேக்கு வார்னிங் இந்த மாதிரி செல்லதுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஒரிஜினல் கண்டென்ட்டே திருடி போட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து நம்மளோட அந்த மெயிலே வந்து தூக்கிடுவாங்க. சேனலுக்கும் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரிங்க, சின்ன சேனலாக இருந்தாலும் பெரிய சேனலாக இருந்தாலும் இந்த மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு 1 மில்லியன் சேனல், லட்சக்கணக்கான சேனல் எதுக்காக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1 மில்லியன் சேனல் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பிரச்சனையில் அவங்க வந்து ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே அதில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சேனலில் 1 மில்லியன் வச்சுருந்தாங்க. அந்த இதில் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த ஒரு சேனல் தான். திடீர்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்டில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வந்ததுனால அந்த சேனல் வந்து மறுநாள் காலையில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் அந்த சேனலே காணும் பார்த்துக்கோங்க. மறுபடியும் அவங்க வந்து யூடியூப்கிட்டலாம் ரெக்கமெண்ட் கேட்டாங்க. யூடியூப்கிட்ட கேட்டு அவங்க 1 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் அந்த சேனல் கிடச்சிச்சா? கண்டிப்பாக வந்து கிடைக்கவே இல்லை. அந்த சேனலை அவங்க கொடுக்கவும் மாட்டேன்ட்டாங்க. இப்போ அவங்க மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பித்து இப்போ ஒரு 88,000 90,000 சப்ஸ்கிரைபர் அந்த சேனல் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் யூடியூப் ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, யூடியூப்ல வந்து நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், பெரிய சேனல்
சின்ன சேனல் அப்படி வந்து கிடையவே கிடையாது. யூடியூப்பில் வந்து நம்ம வெளியில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. நீ பெரிய இடத்துல இருக்க, நான் கீழே சம்பளம் வாங்குறேன், நீ மேலே சம்பளம் வாங்குற அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. யூடியூப்பை பொறுத்த அளவில் வந்து எல்லாமே சமம், சரி சமம். மில்லியன் கணக்கு வச்சுருந்தாலும் சரி, பில்லியன் கணக்கு சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் சரி, எல்லா சேனலுமே ஒன்று தான். 100 பேர் வச்சுருந்தாலும் சரி, 10 லட்சம் பேர் வச்சுருந்தாலும் சரி, எல்லா சேனலுமே ஒன்று தான். ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி லட்சக்கணக்காக ஒரு பொண்ணு வச்சுருந்தாங்க. அவங்க கன்சீவாக வேற இருந்தாங்க சரிங்களா. கன்சீவாக இருக்கும் பொழுது 7 மாதம் கன்சீவ். அப்போ வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பண்ணும்பொழுது அவங்க சேனலுக்கு ரிப்போர்ட் அடித்து அந்த சேனல் வந்து மறுநாள் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அந்த பொண்ணு யூடியூப்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்துச்சு, கடைசியில் கிடைக்கவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஐசியூ வார்டில் வரைக்கும் போய் அட்மிட் ஆகிட்டு மறுபடியும் அட்மிட் ஆகி ஒரு 15 நாளாக சின்சியராக ரொம்ப சீரியஸாக இருந்தால் அவங்க சேனலுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு உயிர். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபரோட நம்ம சேனல் போனால் கூட நம்ம அவ்வளோ வருத்தப்படுவோம். அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து லட்சக்கணக்காக அந்த யூடியூப்பில் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சேனல் போயிடுச்சு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கோயில் வச்சு அந்த பொண்ணு ஏதோ ஒரு வார்த்தை பேசுன ஒரு சின்ன வார்த்தைனால தான் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அவங்க சேனல் போயிடுச்சு. மறுபடியும் அந்த பொண்ணு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் அழுது போட்டுச்சு. அவங்க வந்து லட்சக்கணக்கில் வச்சுருந்தவங்க அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. அவங்க 1000 1500 வீடியோ போட்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வச்சிருந்த சேனலில் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அவங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சேனலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த விஷயம் என்ன, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் சப்ஸ்கிரைபர் நிறையா வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. யூடியூப்புங்கிறது வந்து ஒரு பொது, அது எல்லாத்துக்குமே பொது தான். அதுக்கு தக்கனையாக அவங்க என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸ் படி தான் நம்மளும் நடந்து போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட சேனலே மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி 2 சேனல் போயிட்டு அவங்க கையை விட்ட போய் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வராதிங்க. இது என்னோடய சேனல்லேருந்து எடுத்து போடுறதுக்கு நான் கொடுத்ததுனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதனால் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் பொழுது ப்ராப்பராக பார்த்துட்டு நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டாகவே இருந்தாலே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவங்களோட லோகோவோ ஃபோட்டோவோ எடுத்து நம்மளோட வீடியோவில் போட்டால் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் பிரச்சனைகள் வரும். அது வந்து வேண்டாம் நம்ம சேனலுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுட்டேன். அதே மாதிரி சினிமா பாட்டுக்குள்ளதும் சினிமா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வச்சு எடிட்டிங் பண்ணி வேண்டாம். லைசன்ஸ் ப்ராப்பராக எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்கள் சேனலை ரன் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கும். அடுத்த சேனலை பற்றி நம்ம பேசும்பொழுது அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னா, இப்போ ஒன்றுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம், நீ பெரிய சேனலாக இருக்கேன், நான் சின்ன சேனலாக இருக்கேன், உன் சேனலை பற்றி உன் ஃபோட்டோவும் வீடியோ எனக்கு கொடு, நான் என் சேனலில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போடுங்க. அது பிரச்சனை கிடையாது சரிங்களா உறவுகளே. தமிழ், அது போக வந்து இந்திரா, இந்த மாதிரி 2 ஐடி யூடியூப் சேனல்லேருந்து கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என் சேனல் நேம் எதுக்காக நான் மாற்றினேன், வியூஸ் போனாலும் சம்பாதிக்க முடியாது, அதுவும் நிறைய ரீசன் இருக்குது. அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய் உறவுகளே.